நம்ம கையெழுத்து போட்டு போயிடுவோம். என்னம்மா இந்த பக்கம் வந்திருக்கீங்க? என்ன சிஸ்டர் ஜென்ரல் செக்அப் வந்திருக்கேன். ஜென்ரல் செக்அப்? ஆமாம். சரி, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா செகண்ட் டைமா? இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். என்னை பார்த்தா நோய் என்னன்னு தெரியுதா? ஜஸ்ட் ஜென்ரல் செக்அப். ஜென்ரல் செக்அப் தான். சரி வாமா, இப்போ உட்காரு. என் பேரு, வயசு, ஊர், எங்கிருந்து வரீங்கன்னு சொல்லுப்பா. உட்காரு. ஏம்மா நான் உங்களுக்கு எவ்வளோ நேரம் வந்தீங்களே, கால் ஏன் இங்கே பாருங்க. எங்கிட்ட வந்து பேர் சொல்லுமா? ஐயோ சிஸ்டர், ஒரே நிமிஷம் மூஞ்சி மட்டும் பார்த்துக்கிறேன். நல்லா ஹேண்டில் பண்ணி வந்தப்போ வந்துட்டு மூஞ்சி பார்த்து வீட்டில் இருந்து பார்த்துக்கலையே சொல்லுங்கம்மா. என்ன வேணும் உங்களுக்கு? பேர் என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்னஸ். வீட்டில் பேர் என்ன? பண்ணி நல்லா மேக்கப் போடணும். ஏம்மா பேர் என்னம்மா? என் பேர் ஆக்னஸ். சொல்லி என்ன வயசு? என்ன பார்க்க வயசான மாதிரி தெரியுதா? வயசு போட்டுக்கங்க. இப்பதான். எந்த ஊரு? கண்டிப்பா கிராமத்துல இருந்தெல்லாம் வரலப்பா. கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து வந்துருக்கேன். சொல்லிட்டு வேற கோபிச்செட்டிப்பாளையமா? என்னமோ ஃபாரின்லேருந்து வந்தவங்க. ஹலோ டாக்டர், டாக்டர் பிக்கிது டாக்டர், பிக்கிது 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 சோரியுது, பிக்கிது சோரியுது, பிக்கிது டாக்டர், பிக்கிது டாக்டர். அது கூட கண்ணு தெரியாம டாக்டர் பிக்கிது சார் வெளியே சொல்லலாம். பேர் சோரியுமா? பேர் என்ன? சோரிமா?
என்னன்னு தெரியல. சரி வர ஒரு பேஷண்ட்டும் இல்லை. இப்பொழுது நம்ம ஒரு அருமையான நாடகத்தை பார்த்தோம். இந்த நாடகத்துல வந்த ஆக்ட்ரஸ் அவர்களுக்கு எந்த ஒரு நோயும் இல்லை. ஆனா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, பாதுகாப்பு நடவடிக்கை, ஆரோக்கியத்தை குறித்ததான விழிப்புணர்ச்சி எதுவும் இல்லாததினால எல்லாருடைய நோயும் அவங்களுக்கு தொற்றி கொண்டது. ஒரு நல்ல மருத்துவரால அவருடைய எல்லா நோயையும் குணப்படுத்த முடியும். இது போல நம்முடைய மனசுல எத்தனையோ காயங்கள், வேதனைகள், இழப்புகள், பிரச்சனைகள் என்று பல சூழ்நிலைகள் உண்டு. இதற்கு தீர்வுதான் என்ன? நாம் மறைந்த பிறகு நம்முடைய ஆன்மாவிற்கு ஏற்படும் நிலைதான் என்ன? நித்திய வாழ்வுக்கு வழிதான் என்ன? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு வழி உண்டு. அவர்தான் நம்மள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். நம்முடைய வேதத்துல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 வசனத்துல சொல்லப்பட்டுள்ளது. இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முழுமனதோடு தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய பாவம், சாபம், வியாதி, கடன் பிரச்சனைகள் மற்ற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். நாம் மரித்த பிறகு நம்முடைய ஆத்மா பரலோகத்தில் வாழ அவர் நமக்கு உதவி செய்து நித்திய ஜீவனை தருவார். இப்படிப்பட்ட இந்த நல்ல தெய்வத்தை நாம் கண்டறியவும் நாம் பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் விடுதலை பெற்று நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் வழிகாட்டுவதே எமது சபையின் பிரதான நோக்கமாகும். எப்படி ஒரு மனிதனின் சுகத்திற்கு ஒரு நல்ல மருத்துவ துணை தேவையோ அதுபோல நம்முடைய சமாதான வாழ்விற்கு இயேசு தேவை. தினமும் ஜெபம் பண்ணுவதற்கும், பைபிள் வாசிப்பதற்கும், பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கும் சபையானது நமக்கு உதவி செய்கிறது. இதற்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம்.